நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நாளைக்கு விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல அவரு விளையாட முடியாத சூழ்நிலையில இருக்காரு. அதனால துணை கேப்டனான ஜஸ்பிரிட் பும்ரா அவர் தான் நம்ம இந்திய அணியை தற்போது முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு மட்டும் அவரு வழி நடத்த போறாரு. இப்படி இருக்க அதற்கான போட்டோ ஷூட் அதே போல பிரஸ் மீட் சந்திப்பு இது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் நடந்திருக்கு. ஸோ அதுல யாருமே எதிர்பார்க்காத விஷயத்த தற்போது ஜஸ்பிரிட் பும்ரா அவரு செஞ்சிருக்காரு. அந்த வகையில இந்த ஆட்டத்துல கேப்டன் நான் கிடையாது அப்படின்னு விராட் கோலி அவரை கூப்பிட்டு பும்ரா அவர் செஞ்ச செய்கை தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு மாலையில பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் அதே போல ஜஸ்பிரிட் பும்ரா இரண்டு பேருமே சேர்ந்து போட்டோ ஷூட் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபியை கையில வச்சுக்கிட்டு இரண்டு பேருமே நிக்கிற மாதிரியான போட்டோ ஷூட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஜஸ்பிரிட் பும்ரா பாத்தீங்கன்னா விராட் கோலி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சில நிமிடம் பேசியிருக்காரு. அதுக்கு அப்புறமா அங்க நடந்த பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்புல பும்ரா அவரு முழுக்க முழுக்க சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பெருசா எந்த ஒரு அணியையும் நான் வழி நடத்தினது கிடையாது. ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னு என்ன நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் தான் கேப்டனை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள எனக்கு இருக்கு. ஸோ திடீர்னு இப்படி பார்டர் கவஸ்கர் முக்கியமான தொடர்ல ஒரு அணியை வழி நடத்தக்கூடிய டேலண்ட் எனக்கு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. துணை கேப்டன் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் ஒன்றுனால தான் இப்போ நான் இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டனாக இருக்கிறேன். ஆனால் நான் உண்மையாகவே கேப்டனாக முழுக்க முழுக்க செயல்பட விரும்பல. நிச்சயமாக விராட் கோலி அவருடைய அறிவுரை அட்வைஸ் இந்த ஆட்டம் முழுக்க கண்டிப்பாக நான் அவருடைய அறிவுரையின் அட்வைஸின் அடிப்படையில் தான் செயல்படுவேன் அப்படின்னு பும்ரா அவரே பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டார்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. ஏன்னா விராட் கோலி அவருடைய அணுகுமுறை நிறைய வாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய மைண்ட் திங்கிங் அதே போல கோலி அவருடைய மைண்ட் திங்கிங் இரண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறத பல வாட்டி நான் உணர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஜெயிச்சே ஆக வேண்டிய அண்டர் பிரஷர் நிறைந்த ஆட்டத்தை தான் நம்ம இந்தியா இப்ப ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட இருக்காங்க. நான் என்னுடைய இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய போய் அது ஒருவேளை தோல்வியில முடிஞ்சா கண்டிப்பா இந்திய அணிக்கே அது ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கௌதம் கம்பீர் அவருடைய அட்வைஸ் எல்லா இடத்துலயுமே எனக்கு உதவியாக இருந்தாலும் களத்துல நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கப்ப கண்டிப்பா விராட் கோலி அவருடைய அட்வைஸ் நிறைய இடத்துல நான் நிச்சயமா கேட்பேன். அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில தான் நான் இந்த மேட்சை விளையாடவும் இருக்கேன். நான் கேப்டனாக இருந்தாலும் கண்டிப்பா கோலி அவரை கேப்டன் மாதிரி தான் இந்த ஆட்டத்துல நான் அவரை பயன்படுத்துவேன், செயல்படுத்துவேன் தேவைப்படுற இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரி பும்ரா தற்போது தான் இந்த ஆட்டத்துல இந்திய அணியின் கேப்டனாக இருந்தாலும் கோலி அவரை நிச்சயமா அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் இந்த ஆட்டத்துல நான் முழுக்க முழுக்க செயல்பட இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாகவே பும்ரா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம் துவங்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்புல இந்த விஷயத்த பும்ரா அவரே குறிப்பிட்டிருக்காரு. சோ இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல நிச்சயமா நாளைக்கு விளையாட போற இந்த ஆட்டத்துல நம்ம இந்தியா ஜெயிச்சு காட்டுவாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.